மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் 24/1/2025 அன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் நிதி சேவைகள் துறை 25/8/2025 அன்று வெளியிட்ட அலுவலக மெமோரண்டம் மூலம் யூபிஎஸ் திட்டத்தில் உள்ள ஊழியர்கள் மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதன் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாற்று வசதி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். யூபிஎஸ்லிருந்து என்பிஎஸ்க்கு மாறிய பிறகு மீண்டும் யூபிஎஸ்க்கு மாற முடியாது. பணி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தது 1 வருடத்திற்கு முன்போ அல்லது விருப்ப ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்போ இந்த மாற்று வசதியை பயன்படுத்த வேண்டும். ஒழுங்கு நடவடிக்கை அல்லது தண்டனை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்கள் இந்த வசதியை பயன்படுத்த முடியாது. இந்த காலக்கெடுவுக்குள் மாறாதவர்கள் தொடர்ந்து யூபிஎஸ் திட்டத்திலேயே நீடிப்பார்கள். என்பிஎஸ் திட்டத்தில் உள்ள தகுதியுள்ள ஊழியர்கள் யூபிஎஸ்க்கு மாறுவதற்கு கடைசி தேதி செப்டம்பர் 30, 2025 ஆகும். இந்த தேதிக்கு பிறகு என்பிஎஸ்லிருந்து யூபிஎஸ்க்கு மாற முடியாது. இந்த அறிவிப்பின் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதி பாதுகாப்பை திட்டமிட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் யூபிஎஸ் திட்டத்தில் இருந்தால் என்பிஎஸ்க்கு மாறுவது பற்றி நன்கு ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அணுகவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.